ஏங்க இது நான் வாக்கப்பட்ட வீடு, இதுதான் நான் வாக்கப்பட்ட வீடு. எப்படி எங்கேருந்து இது பூரா இங்கேருந்து பார்த்துக்குங்க, அது வரைக்கும் எங்கள் விடந்தேன் அம்புட்டு தூரத்துக்கு. இதில் ஊரை நாங்கள் இன்னும் வீடு கட்டணும். இதில் வந்து 2 பேர் வீடு கட்டிட்டாங்க. நாங்கள் இன்னும் கட்டாமல் கிடக்கோங்க, இன்னும் கட்டுவோங்க. ஆனால் இது ஊரை மச்சா வீடு கொழுந்து வீடு. வாங்க, இது வந்து என் கொழுந்து வீடு. இந்த பற்றிங்களா என் தங்கச்சி அந்த வீடு, அந்த வீடு என் தங்கச்சி வீடு. அதுக்கு அங்கிட்டு இது என் கொழுந்து வீடு. எப்படி ஆஹா என் கொழுந்து எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைய ஒரு தாய்ப்பன் பிள்ளைகளுக்கு அப்படி அப்படியே வாக்கப்பட்டுருது. சின்னத்த மக்க பெருத்த மக்க அப்படியே வாக்கப்பட்டுப்போம். ஐயா மக்களை கட்டிக்கிடுவோம். அப்படியே என்னை மாதிரியே என் தங்கச்சி வாக்கப்பட்டு வந்திருக்கான். என் தங்கச்சி தாங்கிட்டு இருக்கா. அவள் சின்னம்மா மக, அம்மாவோட பிறந்த சின்னம்மா மக. அப்படியே எப்படி வீடு நல்லா இருக்கா? சின்ன வீடாக இருந்தாலும் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஆமாம், பெரிய கோடீஸ்வரம் வீட்டு வாழ்க்கையை விட பெரிய வாழ்க்கை. ஆமாம், அப்படி தான் நினச்சி நாங்கள் வாழ்வோம். நல்லா இருக்கா வீடு? நல்லா தான் இருக்கும். நல்லா நீட்டாக வச்சுருப்போம். என் தங்கச்சி நாகரிகமாக சமைப்பா. அப்படி ஒரு சமைப்பா. சமையல் ராணி. ஆமாம், உண்மைதானே பார்த்திவா? அப்படி இருக்கும் சமையல். வாய் பேசுகிறவங்களுக்கு பூரமே சமையல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கும் சமையல் நல்லாயிருக்கும். என் தங்கச்சி பிரிச்சுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு வைப்போம். ஏண்டுகளுக்கு இப்போதைக்கு பிரிச்சில் தான் இருந்தது. பிரிச்சுக்குள்ளே பிரிச்சு டூர், என் டூர் பிரிச்சு டூர் பார்த்ததில் என் தங்கச்சி டூர் பாருங்கள். கிராமம்ன்றதுனால எல்லாமே அனைத்து வகையில் வாங்கி வைக்கணும். அதனால் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன உருண்டை வாங்கி வச்சுருக்கேன் பார்த்திமா? கிருணி பழமாங்க, கிருணி பழம் என்னென்னமோ வச்சுருக்கு. பிஸ்கட் இந்த பற்றிலாம் நாட்டு முட்டை. நம்ம ஊரில் நாட்டு முட்டையை கேட்டால் கலர் அடித்து காப்பி கலரில் முக்கி இதே நாட்டு முட்டை நீ ஏமாத்துறாங்க. இந்த பற்றிலாம் உண்மையிலே நாட்டு முட்டை. இந்த கோழி ஆய் கூட ஒட்டியிருக்கு வருங்க. எப்படி அப்புறம் பழனி பஞ்சாமிர்தம். தண்ணி விட்டு வைக்கலையா பாத்திமா? தண்ணி போட்டு தண்ணி இந்த கை சீட்டி கொட்டி குடுவ பாத்திமா. அப்புறம் மாவு தக்காளி அப்படியே இருக்குது. சரி, இதே என் தங்கச்சியோட பிரிச்சு டூர். நல்லா இருக்கா? இங்கே வந்து பிராய்லர் முட்டை இருக்குது. என்ன நாட்டுக்கோழி முட்டையை அதிகம் சாப்பிட முடியாது. பிராய்லரை ரொம்ப சாப்பிட்லாம். ஆமாம், கிடைக்காதுல, குஞ்சு பொரிக்கணும்ல, அதனால் அடைக்க வச்சுருவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடு, நம்ம என் குழந்தை வீடு, என் தங்கச்சியும் பிடிச்சிருந்தா. ஆத்தா நாத்தனாருக்கு தூக்கத்தை பற்றியில் வரமாட்டேன்னு வந்து மல்லந்துட்டு